வணக்கம். யூடியூபில் மிகவும் பிரபலமாக உள்ளது வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். யூடியூபில் இவர்களுக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளமே தனி. தமிழில் சுமார் 2.4 கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட முக்கிய சேனலாக இது இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தல் சமயத்தில் காங்கிரசின் ராகுல் காந்தி இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமைத்திருந்தார். அந்த அளவுக்கு தமிழகத்தை தாண்டி உலகெங்கும் ரசிகர்களை கொண்ட சேனலாக இது இருக்கிறது. இந்த சேனலில் முக்கியமானவர் தாத்தா பெரிய தம்பி தான். வயதானாலும் வேட்டியை மடித்துக் கொண்டு அவர் செய்யும் சமையலுக்கு இங்கு ரசிகர்கள் பட்டாளமே தனி. இளைஞர்களுக்கு இணையாக தாத்தா பெரிய தம்பியும் சமையலில் கலக்குவார். இந்த சூழ்நிலையில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதய நோய் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அப்பொழுது ராகுல் காந்தியிடம் வில்லேஜ் குக்கிங் சேனல் தரப்பு உதவி கேட்டதாகவும், இருப்பினும் ராகுல் காந்தி உதவ மறுத்துவிட்டதாகவும் பொய்யான செய்திகள் இணையத்தில் பரவி வந்தது. இந்த செய்தி இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் வில்லேஜ் குக்கிங் தரப்பில் அப்பொழுது இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அதாவது, இது முற்றிலும் போய் எங்களது வளர்ச்சிக்கு உதவிய அன்பான மனிதன் ராகுல் அண்ணாவின் மீது இப்படி எங்களையே பயன்படுத்தி அவதூறு பரப்புவது மிகுந்த மனம் வருத்தம் தருகிறது. இப்படி பொய் செய்திகளை பரப்புவர்கள் மீது கட்சியின் தலைமை இதனை கட்டுப்படுத்த வேண்டுகிறோம் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. இதற்கிடையே சிகிச்சை மற்றும் ஓய்வுக்கு பிறகு வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா மீண்டும் சமையலில் கலக்க ஆரம்பித்துள்ளார். அதில் அவர் தெளிவாக பல விஷயங்களை கூறியிருக்கிறார். அந்த வீடியோவில் வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா மெசேஜ் மூலமாகவும் கால் செய்தும் நேரில் வந்தும் பலரும் ஆறுதல் சொன்னீர்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், குறிப்பாக இதற்கிடையில் தம்பி ராகுல் காந்தியும் போன் செய்து நலம் விசாரித்தார். தாத்தா நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது எனவும் பூரண குணம் அடைந்து விடுவீர்கள் என்றும் ஆறுதல் சொன்னார். அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். மேலும் ராகுல் காந்தியின் இந்த செயல் அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.